பார்த்தீங்கன்னா குறுவை பட்டத்திற்கு ஏற்ற 5 சன்ன நெல் ரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா குறுவை பட்டத்துக்கு எந்த நெல் நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த காணொலி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நெல் நடவு செய்யலாம்ன்றது ஈஸியாகவே தேர்ந்தெடுத்துடலாம். அதற்கான பதிவு தான் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். அதாவது குறுவை பட்டம்னு ஏற்றாலே குறுகிய கால நெல் ரகங்களை தான் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க. அதாவது 100 நாள்ல இருந்து ஒரு 120 நாளுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய நெல் ரகங்களை தான் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிறப்பான 5 நெல் ரகங்கள் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஸோ வாங்க. ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ 47 சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1400 ரூபாயில இருந்து ஒரு 1900 வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பருவங்களில் இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயன் பண்ணலாம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு, புகையான், இலை உரை அழுகல், இலை புள்ளி நோய், தண்டு துளைப்பனுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ 47 சொல்லக்கூடிய எந்த நெல் ரகங்க. விதை நெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி பயிர் பண்ணி பாருங்க. உங்க அருகாமையில் இருக்க வேளாண்மையில இந்த நெல் ரகத்தை கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது கீழே சாயாத ஒரு நெல் ரகம் கூட. நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 53 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 115 நாள்ல இருந்து ஒரு 120 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ன நெல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல 1500 ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தை எந்தெந்த பருவங்கள்ல நீங்க பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்கள்ல இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு, பொய்யான், இலை புள்ளி நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 53 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதை நெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு உயர் விளைச்சலையும் தரும். அது மட்டும் இல்லாம அதே போல நடுத்தர விவசாயிகளுக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு நெல் ரகமா ஏடிடி 53 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. விதை கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்க சராசரியா பாத்தீங்கன்னா மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை ஒரு 1700 ரூபாயில இருந்து ஒரு 2100 ரூபாய் வரைக்கும் இந்த நெல்லுக்கு விலையை எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்கள்ல இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, தத்து பூச்சி, இலைப்பேன் தாக்கம் இதெல்லாம் வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகங்க. விதை நெல் கிடைச்சா வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். இரண்டாவதா இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1600 இருந்து ஒரு 2200 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க.
நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குருவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்கள் இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து, பூச்சி, இலை சுருட்டு, புகையான், இலைப்புலி நோய்க்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நடுத்தர விவசாயிகளுக்கு நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு நெல் ரகத்துல இந்த மகேந்திரா 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நெல் ரகத்தை பயிர் பண்ணி பாருங்க, நல்ல மகசூல். முதல் இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ 51 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையிலிருந்து 50 மூட்டை வரைக்கும் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு நல் ரகங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பார்த்தா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகட்டும், இல்ல டிபிசி ஆகட்டும், இதை இந்த நல் ரகத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1400 ரூபாயிலிருந்து ஒரு 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குருவை, நவரை ஆகிய பட்டங்களுக்கு இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து, பூச்சி, இலை சுருட்டு, புகையான், வைரஸ் நோய், இலை புலி நோய்க்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ 51 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நல் ரகத்தை குருவை பட்டத்துக்கு பயிர் பண்ணி பாருங்க, நல்ல மகசூல் தரும். அது மட்டும் இல்லாம எந்த வறட்சியும் தாங்கும் நல்ல ஒரு நல் ரகங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியல் பாத்தீங்கன்னா நம்ம அப் டு டேட் டே பை டே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், நீங்க பார்த்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாம எந்த நெல் ரகம் எந்த அளவுக்கு விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்து கூட அந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். விவசாயத்துக்கு ரொம்பவே ஒரு முன் வழிகாட்டியா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வைரல் விவசாயி. நன்றி, வணக்கம், பாய் டாடா. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.